ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ இது வந்து இப்போது பாட்டி அம்மா அவங்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் ஒரு குளிக்கிற அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கேன். ஃபேன் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு போட்டு கடுகையும் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக. ஸோ அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக போடலாம். ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஒரு கண்ணாடிப்பாக தான் வரணும் வெங்காயம். ஸோ அது கூட காரத்துக்காக வந்து 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா நம்ம 2 பரட்டி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வரும்போது என்னென்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். பூண்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். அதனால் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருள கிண்டுனீங்கன்னா நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரே ஒரு பழம் வந்து நம்ம தக்காளி பழம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே குக் ஆகிட்டுருக்கும். இந்த இடத்துல வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதுதான் இதோட ரேஷியோ. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து நமக்கு சைட் டிஷ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பூண்டு, இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டாச்சு. அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நமக்கு வந்து என்னென்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி இதை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரையும் கிண்டிட்டு சைடில் வந்து பார்த்தா நான் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இந்த புளியோட பச்சை வாசம், மசாலா வடை எல்லாம் போகிற வரையும் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வந்துட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 வேக்காடு ஆகிருக்கும் நம்ம மசாலாவில் இது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது, வெங்காயத்தோடு வதக்கும் போது. ஸோ இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த குழம்புல நல்ல மணமும் கிடைக்கும் நமக்கு. ஓரளவுக்கு நல்லா வந்து நமக்கு பூண்டு வெந்துருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது பார்த்தா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசத்துக்காக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். அதுபோல் வந்து பார்த்தா இந்த புளியோட இது வந்து நம்ம கொஞ்சம் மைல்டு பண்ணி கொடுக்குறதுக்காக சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜாங்கிரி நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நானும் அதான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மேலே நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே ரோகன் மேலே வந்திருக்கு. ஸோ புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பச்சை வாசமும் சரி, அந்த நம்ம புளியோட சேர்த்த தண்ணியும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரேவி வந்து கெட்டு போகாமல் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு குழம்பு அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். அது மேலே வந்துட்டு பார்த்தா மல்லித்தலையை வந்து நம்ம கட் பண்ணி அழகாக தூவியாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்துட்டு எதாவது சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, பரோட்டா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, இட்லி, தோசை சரியான காம்பினேஷன். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சைட் டிஷ் இது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கிரேவி இருந்தால் போதும், நம்ம ஒரு பிளேட்டு சாப்பாடை வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து இதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, ஆதரவு தெரிவிக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோட கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஸோ நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் வந்துட்டு நண்பர்கள் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ருசியான ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸ்டே அட் ஹோம், சேஃப். தேங்க்யூ.